யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாம். நான் ஒரு வசனமாக சொல்கிறேன். இருங்க தம்பி, ஒரு வசனமாக சொல்கிறேன். அப்படி நீங்கள் வாசிச்சுட்டு வரும்படி அன்பாக கேட்குறேன். வாசிங்களேன். இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ராமன் சொல்லலாமா? வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்ன. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கடவுளே கிடையாது. என்ன சொல்கிறாங்க? இயேசு கடவுளே கிடையாது. சரியா? தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ். சரியா? முக்கியமாக என்ன ரொம்ப அதிகமாக நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, தே ட்ரைங் டு ப்ரூவ் தட் ஹீ இஸ் நாட் காட். இன்ஃபேக்ட் ஜாகிர் நாயிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். எத்தனை பேர்? ஜாகிர் நாயிக். சரியா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. He will always try to prove that Jesus is not God. He will always to prove that Jesus is a messenger. He will try to prove that he is only the prophet. சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாதுங்க. அம்மா கதை பேசக்கூடாது. அம்மா கதை என்ன சொல்கிறேன்? சரியா? சாக்லேட் வேணுமா வேண்டாவா? யூ வாண்ட் சாக்லேட்? பயந்துட்டா. Okay. Zakir Naik, he will try to prove always like இயேசு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே ஒரு பெரிய டிபேட் வைப்பார். அதில் நிறைய பேர் கூடி வருவாங்க. அவருடைய ஸ்பீச்சை கேட்பாங்க, அவருடைய டிபேட்டை பார்ப்பாங்க. அண்ட் ஒரு சில எழும்பி அவருடைய இதுக்கு இயேசு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்றதான ஒரு பதில் ஏதாவது ஒன்று சொல்லுவார். பட் ஐ சா ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு இவாஞ்சலிஸ்ட், he stood up and said, டாக்டர் ஜாகிர் நாயிக், உங்களையும் உங்கள் வார்த்தையையும் பிரிக்க முடியுமான்னு கேட்டார். என்ன சொன்னார்? உங்களையும் நீங்கள் பேசுகிற வார்த்தையும் பிரிக்க முடியுமான்னு கேட்டார். பாவம் மனுஷனுக்கு தெரியல. அவர் உடனே என்ன சொன்னார்? No, it cannot. Then he said, John chapter 1 and verse 1 says, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சா? தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Hallelujah. If you say that you cannot separate, உங்களுடைய வார்த்தைகளை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து இயேசுவையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சா? தேவனாய் இருந்தது. He is God himself. He is God. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் தேவன். அண்ட சராசரங்களை உண்டு பண்ணினவர். பெரிய ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களை உண்டு பண்ணினவர். வேதம் எப்படியா வாசிக்கிறது? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வார்த்தையா இருக்கிறனால தான் we say no image, no carvings. எந்த விதமான ரூபமும் இல்லை, எந்த விதமான சொரூபமும் இல்லை. சொல்லுங்களேன். எங்க வீட்டில் எந்த ரூபமும் இருக்காது, எந்த சொரூபமும் இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்க அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். This is how we understand the Trinity God. The Trinity God. திருத்துவ தேவத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? புரிந்து கொள்ளுகிறோம். பயப்படாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். Hallelujah. I'm telling you my people, I'm telling you, when I worship one living God, one true God, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். We are not worshiping anything. எதையோ உண்டு பண்ணி ஏதோ ஒரு காவிங்க ஏற்படுத்தி He is my God or she is my God அப்படி நம்ம சொல்றது இல்லை. We are worshiping one true living God. Should be always excited. Should be always excited. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்.
என்ன எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அல்லவா? எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வசனம் சொல்லுது, அவரை அல்லாமல் ஒன்றும் இந்த உலகத்துல வரல. எதுவுமே வரலைங்க. இயேசு வராம, அவர் உருவாக்காம ஒன்றும் வரவில்லை. இந்த தேவன் இந்த உலகத்துக்கு வர ஒரு காரணம் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய தெய்வங்கள் அவதாரங்கள் எடுத்ததாக நம்ம பல இடங்கள்ல வாசிக்கிறோம். ஆனா இயேசு அவர் மனுஷனாய் அவதாரம் எடுத்ததுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நோக்கம் இருக்கு. There is one very main purpose why Jesus came to this world. Hallelujah. You know one thing? People might think he came to bless you. Yes, of course he came to bless you. எல்லாத்துக்கும் மேல இயேசு வந்த ஒரு பிரதான ஒரு நோக்கம் உண்டு. பைபிள்ல ஒரு லா இருக்கு. என்ன லா அப்படின்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சான் அப்படின்னா அவனை என்ன பண்ணணும்? மரத்துல அவனை தொங்க விடணும். I'm telling you one thing. அவருடைய பிறப்பு இன்னைக்கு நிறைய என்னென்னமோ ப்ரூவ் பண்றாங்க. They're trying to prove that Jesus came in a natural way. ஒரு புருஷனும் மனைவியும் சேர்ந்து இயேசு வந்தாரு. ஆனா வசனம் சொல்லுது, மரியாள் தன் புருஷனை அறியறதுக்கு முன்னாடி, பிஃபோர் பரிசுத்த ஆவியானவரால கர்ப்பம் தரிக்கப்பட்டு இயேசு இந்த உலகத்துல வந்தார். அவருடைய பிறப்பு தெய்வீகமானது. He did not come it in a natural way, but அவர் கர்ப்பம் தரிக்கும் போது he was in the flesh. அவர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது மனுஷமாய் இருந்தார். அவர் இந்த பூமியில இருக்கும் போது perfect human. He was a perfect human. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு தெய்வமா இங்க நடமாடவே கிடையாது. ஒரு என்ன போல என் சரீரத்துல ரத்தம் இருக்கு, என் சரீரத்தில் நாணங்கள் இருக்கு, அதே போல perfect human இந்த உலகத்துல நடந்து வந்தார். ஏன் தெரியுமா? ஏன் பிதாவானவர் இந்த குமாரன் அனுப்பினார் தெரியுங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ஏதாவது பரிகாரம் செய்யணும். சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ஏதாவது பரிகாரம் செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னமோ பரிகாரம் செய்யறாங்கல்ல, என்னென்னமோ பரிகாரம் செய்யறாங்க. முடிய கொடுக்குறாங்க. என்னெல்லாம் கொடுக்க சொன்னா நான் எங்க போய் கொடுக்க? புரியல அவங்களுக்கு? சீரியஸாவே இருந்துட்டீங்க. என்னெல்லாம் போய் கொடுக்க சொன்னா என்ன கொடுக்கறது? ஏறாது. பரிகாரத்தை என்னென்னமோ கொடுக்க சொல்றாங்களே. Hallelujah. But Bible says that will not cleanse your sin. நீங்க செய்யற பரிகாரங்கள் ஒன்றும் by effort, நீங்க எடுக்கிற முயற்சியில போய் செய்யற பரிகாரங்கள் ஒன்றும் உங்களை விடுதலையாக்காது. So that should be a remedy, right? அதுக்கு ரெமெடி வேணும். You know who was the remedy? Jesus. He came down. He came down. He died on the cross. அந்த நாட்களில் there was a practice, right? பாவத்திற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாவ நிவர்த்திக்கு பலிகளை செலுத்துறதை நாம பார்க்குறோம். இன்னைக்கும் some people do practice. அவங்களுடைய பாவம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. பலி செலுத்துவாங்க. Hallelujah. You know the creator, அந்த சராசரங்களை உண்டு பண்ணின இந்த மகா பெரிய தெய்வம் இந்த உலகத்திற்கு வந்து அவர் சொன்னாரு, you don't have to do anything, but I'll do everything for you. அந்த சிலுவையில் அடிக்கப்படும்படியாய் உங்களுக்காக எனக்காக இயேசு வந்தார். It's a good news. உங்களுக்காக எனக்காக இயேசு இதுக்கு தாங்க வந்தாரு. You know your soul is very important. சொல்லுங்களேன். உங்க ஆத்துமா ரொம்ப வெளியேற பெற்றது ஐயா. Your soul is very important. ஆதாமுக்குள்ள ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை ஊதும் போது he became a living being. ஜீவ ஆத்துமாவாய் அவன் மாறினான்.
எப்போ இந்த மனுஷனுடைய சோல், the inner person, அவன் பாவத்தில் விழ ஆரம்பிச்சானோ, இந்த பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு ஒரே வழி இயேசு தான். And I'll tell you one thing. யோவான் 3:16 வாசிக்கிறோம், ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷனும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படவும். இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு தான், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொல்ல, நித்திய ஜீவனை அடையும்படியாதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மோட்சத்துக்கு போறதுக்கு வழி எதுவுமே கிடையாது இயேசுவை தவிர. ஏன் தெரியுங்களா? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏன் சொன்னார் தெரியுமா? You know why God said, why Jesus said, I am the way, I am the truth, and I am the, நானே வழியும், நானே சத்தியமும், நானே I am the life. ஏன் சொன்னார் அப்படின்னா, இயேசு உங்களுக்காய் வந்து உங்களுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தபடினால, சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையில் இருந்த பாவம், என் வாழ்க்கையில் இருந்த சாபம், இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்னை என்ன பண்ணிட்டார்? புது மனுஷனா மாத்தினால. He is the only way. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கும், ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்கிரீன் இருந்துச்சு. அந்த ஸ்கிரீன்ல யாரும் என்ன பண்ண முடியாது? ஆசாரியனை தாண்டி யாரும் என்ன பண்ண முடியாது? போகக்கூடாது. When he died on the cross, Bible says, அந்த திரைச்சீலை என்னாச்சா? கிழிக்கப்பட்டது. You know why? You know why? Because he is the way, he is the truth, he is the life. இயேசு என்கிற அந்த திரைச்சீலை, அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டதினாலே அவர்தான் வழி, அவர்தான் இன்றைக்கு நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். நம்ம உள்ளே பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, அதுக்கு தான் இயேசு வந்தார். பரலோகத்துக்கு போற வர வழியே கிடையாது. Bible very clearly talks and Bible very clearly says there is heaven and there is hell. பரலோகம்னு ஒன்று இருக்கு, நரகம்னு ஒன்று இருக்கு. நீங்களும் நானும் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு இந்த உலகத்தில் வந்து உங்களை என்னைய மீட்டெடுத்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த பரலோகத்துக்கு போகும்படியா. ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. பட் யூ நோ ஒன் திங், பைபிளில் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு, சொந்தமானவர்களோ என்ன பண்ணாங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not agree with him, they did not accept him. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய வாழ்க்கையாய், பாவமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சாபமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அந்த சாபமான வாழ்க்கையிலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக இயேசு வந்தார். ஆனால் சொந்தமானவர்கள் என்ன பண்ணலையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள், சொந்தமான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு நான் இப்படி கொஞ்சம் அப்ளை பண்றேனே, நாமெல்லாம் இன்னைக்கு என்ன நினைச்சிருவோம்? இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டாச்சு நான் நினைக்கிறேன். ஆனால் sometimes we also deny Christ. Sometimes even we do deny Christ. Even after knowing him, அவரை அறிந்த பின்பும், அவரை தெரிந்த பின்பும், அவரை விசுவாசிச்ச பின்னாடியும் we deny Christ. No people. இந்த உலகத்தின் காரியத்திற்காய் let's not deny him. Let's not deny him. He knows you in and out. உங்க உள்ளந்திரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Never deny him. Always be thankful. ஆண்டவரே எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தீங்களே. Always be thankful. ஆண்டவரே இந்த ரட்சிப்பை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. I'm telling you one thing. This blessings in this world,
It might give you a pleasure. It might give you a pleasure. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சுகத்தை தரும். ஆனா அந்த ரட்சிப்பு எனக்கு நித்தியமான சுகத்தை தரும். இந்த ரட்சிப்பு எனக்கு நித்தியமான ஒரு சுகத்தை தரும். நிரந்தரமான ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை கத்த தருவார். அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாம போன சொல்லுங்க பார்க்கலாம். அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாம போனாலும் சரி, எப்பொழுதும் அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன். Should be joyful. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் அவரை மறுதளிக்க கூடாது. He took all your pain. He came across all the agonies. எல்லா வேதனைகளை, எல்லா பாடுகளை அவர் சுமந்திருக்கிறார். I'll tell you one thing, my people. இன்னைக்கு I see, இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல இன்னைக்கு I see many of them like, you know, சபைகளை இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு போர்வை வெளியே போயிடுச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. சபையில மட்டும்தான் கர்த்தரை துதிக்கிறது, வெளியே போயிட்டா ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. உங்களை கர்த்தர் அந்த வாழ்க்கையில இருந்து இந்த வாழ்க்கைக்கு வரும்படியாய் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. You know one thing? You know real Christmas. எப்போ கிறிஸ்மஸ் தெரியுங்களா? இயேசுவை குழந்தையாவே பார்த்து அவருடைய பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றது கிடையாது. காலையில I was just reading Galatians chapter 4 and verse 19ல வாசிக்கும் போது, கலாத்தியர் 4:19 வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். பவுல் இப்படி சொல்றாரு, ஐயா உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகுற வரைக்கும் நான் என்ன பண்றேன்? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கிறிஸ்து பூரணமாய் உருவாக்குற வரைக்கும் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரனுடைய அழுகையும் இதுதான் இருக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயத்துல கிறிஸ்து பூரணமாய் உருவாகணும். Not forsaking for the cause of our all needs. Not forsaking. இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துக்காய் மறுதளிக்காம கிறிஸ்து பூரணமாய் உருவாக்குற வரைக்கும். ஹல்லேலூயா. எந்த ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய கதறல் இதுவாக தான் இருக்கும். பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக்குற வரைக்கும், உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக்குற வரைக்கும் நான் என்ன பண்றேன்? So much of pain and so much of Hallelujah. சபையில் இருக்க பிள்ளைகள், உங்களை கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். சொல்லுங்க, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. வெளிச்சத்திலிருந்து மறுபடியும் இருளுக்கு வந்துடக்கூடாது. அந்த கல்வாரியில கர்த்தர் சிந்தினதான ரத்தத்தை நீங்களும் நானும் வீணாக்கிடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு போகும். உயிர் இருக்கிற வரைக்கும் தான். என் சரீரத்தில் எனக்கு தெரியும், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் தான். என் உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என் ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நேற்று நேரத்தில் ஆராதனை நடத்தும் போது ஆவியானவர் என்னோட இடைப்பட்டுட்டே இருந்தார். As I was leading worship, ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. Do you love God? Do you love God? Do you love God? அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்திட்டே இருந்தது. எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? Really? நல்ல கரங்களை உயர்த்தி காட்டலாம். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? Right, okay, wonderful. Let me make you understand. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க யார் அப்படின்றத நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் உண்மையா போன வாரத்தில் அவரை தேடணுன்ற ஆசை இருந்துச்சு? எத்தனை பேர் உண்மையா ஆராதனையை தவிர, சண்டே சர்வீஸை தவிர இயேசுவை தேடணும்,
அவருடைய வார்த்தையை வாசிக்கணும். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வசனத்தை வாசிச்சிடுறோம், அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நான் நீதிமானா இருக்கிறேன், ஆண்டவரை நான் கேட்கறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நோ, unless and until if you don't love God, if you cannot love God, you cannot, I'm telling you very fact thing. இயேசுவை உங்களுக்கு நேசிக்க தெரியல அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே பிரமாணமாய் மாறிவிடுமே தவிர you can never experience. Did you search God? அப்பா உங்களை பார்க்கணும், ஆண்டவரே உங்களை நான் தேடணும், அந்த ஹார்ட் நமக்குள்ள இருந்துச்சா? See, that is the real kind of love. Am I right? If I love someone, my heart will long for them. Correct? Right, இப்படி வச்சிருக்கோம். உங்க புருஷ மனைவி சரிங்களா, ஒரு நாள் புருஷன் வீட்டை விட்டு வெளியே போனான்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியும் எங்களுக்கு. நீங்கள் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? ஐயோ, சரி எப்படி கேட்போம். ஒரு நாள் மனைவி போயிட்டா அப்படின்னா விட்டதுரா சொல்ல அப்படின்னு நினைப்பீங்களா? இன்னும் சம்டைம்ஸ் நான் வெளியே போயிடுவேன்ல, வெளியே போயிட்டேன்னா போகும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். சரி ஊழியத்துக்கு தான் போகிறோம், சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். 2 நாள் தாங்கும். 3ஆவது நாள் எப்படா வீட்டுக்கு வரலாம், எப்படா பிள்ளைகளை பார்க்கலாம், எப்படா மனைவியை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆக்சுவலி வார்த்தை புருஷ மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கா? ஐயோ, பரலோகம்தான். புருஷ மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கா? பரவாயில்ல சொல்லுங்க, வந்திருக்கு. என் குடும்பத்தில் வந்திருக்குது. பரவாயில்ல, நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, டைரெக்டாக நீங்கள் போயிடுவீங்க. அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பரலோகத்தில் ஒரு சிலர் சொல்கிறாங்க நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கும். என்னங்க பைபிள் சொல்லலை, தப்பாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, உடனே நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுங்க. பைபிளில் சொல்லலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க பரலோகத்தில் நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கும். அதில் டாப் ஸ்டேஜ் யார் தெரியுமா? உங்களுக்கு தான். சரியா? ரைட். எனிவே, ரைட். இன்னொரு கொஸ்டின் மனைவிகளை பார்த்துக்கிட்டோம். புருஷர்கள் உங்க எல்லா நீடையும் சந்திச்சிருக்காங்களா? சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. நீங்களா கண்ணு மூடுங்க, இந்த பக்கம் நீங்களா கண்ணு மூடுங்க, நீ சொல்லுங்க பார்ப்போம். புருஷர்கள் உங்க நீடு எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறாங்களா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் என்ன பண்ணணும்? பைபிள் அப்படிதான் சொல்லுது, சொல்லணும். ரைட்? ஓகே. புருஷர்கள் உங்ககிட்ட சம்டைம்ஸ் கெட்டவங்களா நடந்திருக்காங்களா? யாரு? எங்க அப்பாவா? அந்த மனுஷனை மாற்றவே முடியாது. இப்போ இந்த பக்கம் வந்துடும். சரி, எல்லா நேரத்திலும் உங்க மனைவி ரொம்ப நல்லவங்களாவே இருந்திருக்காங்களா உங்களுக்கு? கவனி விடாது, உங்களுக்கு இருக்க தைரியம் வேற யாருக்குமே இல்லை. எல்லா நேரத்திலும் பாசமாவே இருந்திருக்கிறாங்களா? இருந்திருக்கிறாங்க எல்லா நேரத்திலையும். ஓகே. எடுத்து ஒரு நாள் கூட உங்களை வெறுத்து சொன்னதில்லை? சில நேரங்கள், ரைட், ஏதோ ஒரு நேரங்கள் ஆகுது இல்லை. சரி, நான் கேட்குறேன். ஓகே, இன்னைக்காவது ஒரு நாள் அவங்கள விட்டுட்டு போயிடணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்? ஒரு மனுஷனை, after all a man is not so perfect. உங்க தேவைகளை சந்திக்கிறது இல்லை, நல்லவங்களா இருக்கிறது இல்லை, முன்னாடி குறை சொல்லிடுவாங்க, பின்னாடி பேசிடுவாங்க. ஈவன் ஆஃப்டர் பீயிங் அவளுடைய மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், அப்படி இருந்துமே எத்தனை குறை இருக்கு. பட் வை ஆர் யூ ஸ்டில்? புருஷன் இல்லை, மனைவி இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், என்னைக்காவது விட்டுட்டு ஓடினும் யோசிச்சிருக்கீங்களா? உங்க புருஷனை ஃப்ரம் யோர் ஹார்ட். சண்டை இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், குடும்பத்தில் என்ன வேணா நடந்துட்டு போகுது, என்னைக்காவது ஒரு நாள் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு ஓடி இருக்கீங்களா? தைரியமா சொல்லுங்களேன். இல்லை. கல்லானாலும் புல்லானாலும் நல்ல பிள்ளைங்க.
அவங்களோட தான் இருக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. And why didn't you understand my God's love, which is a flawless love, குறையில்லாத அன்பு, மாசற்ற அன்பு. ஹல்லேலூயா. மாசற்ற அன்பு. இந்த தேவனை ஒரு நாளும் தேடுற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். If you really love God, your heart will long only to seek Him, to know Him, to understand Him. தேவனை புரிஞ்சுக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க ஆரம்பிக்கும். That is how you can understand that you are really in love with God. You are really in love with God. போன வாரம் பைபிள் எடுக்கிறது, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது எங்கே கிடக்குனே தெரியாது. சமயங்களை மாற்றி பைபிள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரைட்? ஆனால் இங்கே வந்தோடனே என்னது ஸ்தோத்திரம். டேவிட் அங்கிள் காலைல ரொம்ப அழகாக சொன்னார், நான் நேசிக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கு, கொடுங்க. நேசிக்கிறேன். ஆண்டவர் மேலேருந்து யோசிக்கிறேன். ஆண்டவர் மேலேருந்து பார்த்து யோசிப்பாராம், ஏ பாவி பிள்ளை, ஸ்தோத்திரம், நீ எங்க நேசிக்கிறன்ற, ஆனா அந்த எந்த அடையாளமும் கிடையாது. there is no fruit, there is no sign of your love. ஆனா என்ன பண்ற? ரொம்ப அழகா சிங் பண்ணி கொடுத்துட்டார் எனக்கு செய்தியில. அங்க நேசிக்கிறேன் அவர் அங்கிள் கீழே உட்காந்து யோசிக்கிறேன். This is what happens. You know, see, I'll tell you one thing. Don't ever think you are qualified by obeying the law. Don't ever think நீங்க இந்த பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டு நான் உத்தமனா இருக்கேன், குவாலிஃபை ஆயிருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அவர் வந்தது வீணாய் போய்விடும். I stand by His grace. Come on. I stand by His grace and I am cleansed by His blood. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறேன். And in His resurrection I am a newborn. I have been made holy. You should be thankful to God. இயேசு எதுக்கு தாங்க உலகத்துக்கு வந்தாரு? வேற எதுக்கும் இந்த உலகத்துக்கு வரல. உங்களை என்ன எல்லாரும் பரலோகத்தில் அவரை சந்திக்கிறதுக்கு, அவரோட கூட இருக்கிறதுக்கு, அங்க கூட்டிட்டு போறதுக்கு தான் இயேசு வந்தாரு. Never deny Him. Hallelujah. சொல்லலாமா? ஒரு நாள் என் வாழ்க்கையில் அவரை மறுதலிக்கவே மாட்டேன். This is an experience. இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள வர முடியும். பவுல் சொல்றாரு, எனக்கு எதெல்லாம் சூப்பரா இருந்துச்சோ, எனக்கு எதெல்லாம் டாப்பா இருந்துச்சோ, அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றேன் சொல்லுங்களேன்? எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். எனக்கு தேவை யார் தான்? எனக்கு தேவை யார் தான்? இயேசு தான் வேணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாது சுந்தர் சிங் அவருடைய புத்தகத்தை வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வாசிக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு அவங்க குடும்பத்தில் என்ன சொல்லிட்டாங்களாம்? ரொம்ப பணக்கார குடும்பம் பாருங்க, ரொம்ப பணக்கார குடும்பம், ரொம்ப செல்வந்தமான வாழ்ந்ததான குடும்பம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு ஃபேமிலியில் பயங்கர அப்ஜெக்ஷன். அவங்க சொன்னாங்களாம், உனக்கு இயேசு வேணுமா? நாங்கள் வேணுமா? இயேசு வேணுமா? என் சொத்து வேணுமா? இயேசு வேணுமா? நீ படித்த, நான் எங்கள் காசில் தானே நீ எல்லாம் படித்த, அதோடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வேணுமா அப்படின்னா, he said, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என் வேதாகமத்தை மட்டும் கொடுங்க. You know one thing? இன்னைக்கும் அவருடைய மரணம் ரகசியமாகவே இருக்கு. சாது சுந்தர் சிங் அவருடைய டிபெட்டில் போய் ஊழியம் செஞ்சும் போது இன்னைக்கும் அவருடைய மரணம் ஒரு பெரிய குழியில் கொண்டு போய் போட்டாங்க அவரை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெள்ளை திறந்து பார்க்கும்போது he was not there even today. I'll tell you a lot of things. Early church, I'll tell you,
They were ready to give their life for God. ஆண்டவர் என்ன ஒன்றுமே செய்யலையா? ஜோம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அழுந்திருக்க மாட்டாங்களா? நான் கேட்குறேங்க ஐயா, சொந்த பிள்ளை அவங்க பெற்றோர்கள் முன்னாடியே கொலை செய்யப்படும் போது, புருஷனை மனைவியை கொலை செய்யும் போது, நான் கேட்குறேன், நமக்கு இருந்த சதை தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். கரெக்டா? இன்னைக்கு நமக்கு எப்படி நெஞ்சு அடைக்குதோ அதே போல தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். பட் they stood for God. He said, whatever Lord, என்ன நடந்தாலும் I need Jesus. என்ன நடந்தாலும் இயேசு வேணும். I'm telling you, அப்படி இருந்தனால தான் இன்னைக்கு இந்த சர்ச் இன்னைக்கு அப்படியே க்ரோ ஆகி வந்திருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் சொல்ல முடியும்? You should understand why Jesus came. இயேசு ஏன் வந்தாருன்னு சொல்லி அவரை சும்மா கடவுளாக பார்த்துடாதீங்க ப்ளீஸ். எல்லா தெய்வங்களோட சேர்த்து அவர் ஒரு தெய்வமாக வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சில இடங்கள்லாம் போட்டிருப்பாங்க, சரியா? இயேசுவை எல்லாரோட கூட சேர்த்து வச்சிருவாங்க. டோன்ட் டு தட். ஒரு கடவுளாக வச்சிடாதீங்க. இட்ஸ் a pure relationship with him. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். Never deny him. Never give him up. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, we should know and understand he died for me. இந்த கிறிஸ்துவின் அன்புல உடைக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. Holy. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கைகளை உயர்த்து, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. வசனம் சொல்லுது, உபத்திரவங்கள்ல பொறுமையா இருங்க, உபத்திரவங்கள்ல பொறுமையா இருங்க. Celebrate Christmas every day. Celebrate Christmas every minute. Be always thankful for your salvation. ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் தான், நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்மஸ் தான். சரியா? நான் சொல்கிறேன், கவனிங்க, எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு. You should understand very clearly. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. அந்த 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 காலம் ஓடுறது பார்த்தீங்களா, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பயப்படாதீங்க, சரியா? ஆனால் முடிவு இருக்கு. Just keep running. Focus on Christ. Don't give up your faith. Just keep running. அவரை நம்புற பிள்ளைங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதில்லை. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அவரை நம்பினவங்க வெக்கப்பட்டதா சரித்திரமே இல்லை, சரித்திரமே இல்லை.
430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டப்பட்டாங்க. ஜோமனா இருந்திருப்பாங்களா? கேட்காம இருந்திருப்பாங்களா? கொஞ்ச நாள் 4 தலைமுறை கஷ்டப்பட்டாங்க. கர்த்தர் கேட்டார். எங்க சத்தத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டார். ஆனா don't worry, I will send a person who will redeem you. Hallelujah. ஒரு மோசேயே போய் பார்வோன் கிட்ட போய் நின்னு தேவனுடைய பலத்தினால ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். என் தேவன் குமாரன் அனுப்பி இருக்கிறாரு. என் தேவன் குமாரன் அனுப்பி இருக்கிறாரு. You know why? என்னை மீட்கும்படியாக தான் இயேசு வந்தார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒரு மீட்பை கத்த தருவார், ஜெயத்தை தருவார். சந்தோஷமா இருங்க. Be happy. ஆண்டவரை எப்பொழுதும் தேங்க் பண்ணுங்க. எல்லா சூழ்நிலை, எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் learn one thing, say thank you Jesus. Be thankful. Be thankful. கடன், be thankful. Okay, பிரச்சனை, be thankful. வியாதி, be thankful. Be thankful to him. எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Keep thanking him. Not ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க. No, be thankful to him. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. You will see a crown is awaiting for you. You will know that there is a crown. உங்களுக்காக ஒரு கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்துக்கு கீழே, இந்த பலிபீடத்துக்கு கீழே ரத்த சாட்சியா மரிச்சவங்களாம் கேட்டாங்களா, எப்ப ஆண்டவரே எங்களுக்கு நியாயத்தை கொண்டு வருவீங்க? ஆண்டவர் சொன்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள். Hallelujah. And the Lord will reward. நீங்க கடந்து வந்த எல்லா பாதைகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு தக்கதான பலனை தருவார். ஐயா, காலையிலேருந்து ரித்திக் என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கான். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, என் கஷ்டத்தில் அந்த பிள்ளை என்ன பண்ணிடக்கூடாது, சம்பளத்தை கொடுக்காம போயிடக்கூடாது. என் கஷ்டத்தில் கொடுக்காம போயிடக்கூடாது. ஐ வில் பி வெரி கீன். எப்படினாலும் சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை என்ன பண்ணிடணும். நானே எப்படி யோசிக்கிறேன், என் தகப்பன் உங்களை உண்டாக்கினவர் சரியா யோசிப்பார். என்ன செய்யணும்ன்றது தெரியும் அவருக்கு. See, I'm being moved by the Spirit of God. ஆவியானவர் சொல்றத சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற கூலிய கர்த்தர் தருவார். உங்களுக்கு ஏற்ற கூலிய கர்த்தர் தருவார். அன்னைக்கு வாங்குவீங்க. You will receive the reward that God has kept for you. சரியா? ஸ்தோத்திரம். நல்லா போய் செலிப்ரேட் பண்ணுங்க. நல்லா போய் மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க. சரியா? நல்லா எங்கேயாவது வெளியே போங்க. எல்லாம் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது, அதுக்கு டெய்லி வெளியே போயிடாதீங்க, குடும்பம் வழங்காது. சரியா? ஸ்தோத்திரம். You should know one thing, always rejoice in the Lord. சரி, எப்பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. இதான் ரட்சிப்பின் அழகு. இதான் ரட்சிப்பின் அழகு. சரியா? Be bold. சரியா? மனுஷன் கிடையாதுல்ல அவரு. அவர் தேவன். அவர் தேவன். அவர் தேவன். அவர் சொல்றது ஒன்றும் பொய்யா போகாது, நிச்சயமா நிறைவேறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். Holy Spirit, we thank you, Lord. We thank you, Lord. Lord, you came down. You came down for the Lord to die on the cross. To die on the cross. To die on the cross. That is how much you loved me. That is how much you loved me. உங்க புருஷனை போய் சிலுவையில் தொங்க சொல்லுங்க பாப்போம், தொங்குவாரான்னு. உங்க மனைவியை போய் சொல்லுங்க பார்க்கலாம். They will never do it. He came. He died for me. He died for me. Did you owe anything to him? No, nothing. ஏதாவது ஓப்பனிங்களா? இல்லை, ஒண்ணுமே கிடையாது. எங்கேயோ பிரதேச சுத்திட்டு இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், தேடி வந்தார், என்னை மீட்டெடுத்தார். அதுக்கு தாங்க இயேசு பிறந்தார் இந்த உலகத்தில். Your salvation is your Christmas. ரட்சிப்பு அதாங்க. Hallelujah, ஸ்தோத்திரம். That is your celebration. That is your celebration. உங்க ரட்சிப்புக்காக என்னைக்கும் கர்த்தரை துதிங்க. உங்க ரட்சிப்புக்காக என்னைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Celebrate for your wonderful salvation that God has given to you. அப்பா,
நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உங்க அன்புக்கு முன்னாடி இந்த உலகம்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த அன்புக்கு முன்னாடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, என் பிரச்சனைகளெல்லாம் ஒண்ணுமே இல்லை. Lord, I come across many things, Lord. Lord, I come across many problems, Lord. Lord, I come across many things. But your love is more stronger than anything, Lord, that I face. உம்முடைய அன்பு நான் சந்திக்கிற காரியங்களை காட்டிலும் பெரியது ஆண்டவரே. சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியது. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமாய் சமாதானமாய் போகட்டும். இவங்களுடைய ஸ்பிரிட் எல்லாம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எம்மாவூர் சீஷருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல தேவனுடைய அன்பினாலே இந்த பிள்ளைகளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே கிருபையா நடத்தும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் விசேஷமாய்